رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم واذكر في الكتاب مريم. اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று சூரா மரியம், சூரா தாஹா இரண்டும் நிறைவாக ஓதப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் நம் எல்லோருக்கும் தெரிந்த கஹ்ஃப் என்கின்ற அத்தியாயம் ஓதப்பட்டது. கஹ்ஃப் சூராவுக்கு அடுத்து சூரா மரியம். கஹ்ஃப் சூராலே நிறைய அத்தாட்சிகளை அல்லாஹ் சொன்னார். குகைவாசிகள் சுமார் 309 வருடங்கள் அந்த குகைக்குள்ளே தூங்கினார்கள். ஃபலபிஸூ ஃபீ கஹ்ஃபிஹிம் 300 சினீன வஸ்தாது 9. சூரா கஹ்ஃபிலே சொன்னான், 309 வருடம் அல்லாஹ் அவர்களை தூங்க வைத்தான். அதற்கு பிறகு எழுப்பினான். இப்படித்தான் இறந்து போனவர்களையும் திரும்ப எழுப்ப முடியும் என்னால் என்பதை காட்டினான், இல்லையா? அதே போன்று மூசா அலை இஸ்லாமுக்கும் ஹித்ர் அலை இஸ்லாம் என்ற அந்த மகத்தான நபருக்கும் இடையிலே நடந்த அற்புதமான உரையாடலை அல்லாஹ் வரிசைப்படுத்தினான். தொடர்ந்து உலகத்தையே ஆட்சி செய்த துல்கர்னைனை பற்றி சொன்னான். யஜூஜ் மஜூஜ் என்ற ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டம் என்னென்ன அட்டகாசங்கள் செய்தது, அந்த கூட்டத்தை யார் அடக்கி ஒடுக்கியது, அவர்கள் வெளியே வர முடியாமல் தடுத்து ஒரு பெரிய தடுப்பு சுவரை ஏற்படுத்தி அதில் இரும்புகளை கொண்டு ஊற்றி அவர்களை எப்படி அவர்களுடைய ஆட்டங்களை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் என்பதையெல்லாம் பற்றி அதிசயமான ஆச்சரியமான அத்தாட்சிகள் மிகுந்த விஷயங்கள் நேற்று கஹ்ஃப் சூராவிலே சொல்லப்பட்டது. அதனுடைய தொடர் மரியம். மரியம் சூராவிலும் எக்கச்சக்கமான அத்தாட்சிகள், எக்கச்சக்கமான அதிசயங்கள், அதை அல்லாஹு தஆலா மரியம் சூராவிலே பேசுகிறான். மரியம் அலை இஸ்லாம் உள்ளபடியே ஒரு அத்தாட்சிகளின் மொத்த உருவம் அவர்கள். காரணம், உலகத்தின் நியதி ஆணும் பெண்ணும் சேர்ந்து அதற்கு பிறகு அந்த பெண்ணின் கருவுக்குள்ளே ஆணின் இந்திரியம் போய் அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தங்கி அதற்கு பிறகுதான் அது ஒரு உயிர் பெற்று குழந்தையாக வெளியே வரும். இதுதான் உலகம் தோன்றிய நாள் முதல் இன்று வரை நடக்கக்கூடிய இயற்கை. ஆனால் இதை உடைத்து காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்தான். இது ஒரு காரணம், அவ்வளவுதான். ஆண் பெண் சேர்க்கை என்பது ஒரு காரணம். ஒரு புது உயிர் வருவதற்கு ஆணும் பெண்ணும் தாம்பத்தியம் இருக்க வேண்டும் என்பது ஒரு காரணம், அவ்வளவுதான். அல்லாஹுவாகிய நானே படைப்பாளன். படைக்குதல் என்பது அல்லாஹ்விற்கு மட்டும்தான் இருக்கிறது, வேறு யாருக்கும் கிடையாது. மேனுஃபேக்சரிங் சொல்கிறோம் இல்லையா, உயிர்களை மேனுஃபேக்சர் பண்ணுறது அல்லாஹ்வால் மட்டும்தான் முடியும். எனக்கு தெரியும், என்னால் முடியும், இந்த ஆண் துணை இல்லாமலும் என்னால் கொண்டு வர முடியும் ஒரு உயிரை என்று அல்லாஹ் கொண்டு வந்தான். அதற்கு அல்லாஹ் தேர்வு செய்தது தான் ஹதரத் சையதத்துனா மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஜாஃபர் ரலியல்லாஹு ஒரு சஹாபி இருந்தாங்க. மக்காவிலிருந்து கொடுமைகள் தாங்க முடியாத கட்டத்திலே நம்ம எல்லாம் நினச்சிருக்கோம், மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க சஹாபாக்கள் அப்படி சொல்லி. இன்னைக்கு ஹிஜ்ரி ஆண்டுன்னு சொல்லி நம்ம கணக்கிடுறோம் இல்லையா, 1445வது ஆண்டில் இருக்கிறோம். இது எதில் இருந்து தொடங்குது அப்படின்னா, ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் மக்காவிலிருந்து மதினாவுக்கு போன ஹிஜ்ரத்திலிருந்து துவங்குது. உண்மையில் அந்த மக்கா டு மதினா மட்டும்தான் ஹிஜ்ரத்தா என்றால் கிடையாது. இஸ்லாமிய வரலாற்றிலே முதல் ஹிஜ்ரத் எங்கே நடந்தது என்றால் மக்காவிலிருந்து அபிசீனியா நாட்டுக்கு போனாங்க. இன்னைக்கு எத்தியோப்பியா அந்த நாட்டுக்கு பேர். இன்றைய எத்தியோப்பியா, அன்றைய அபிசீனியா, ஹபஷா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டுக்கு தான் முதல் ஹிஜ்ரத் பயணம் செய்தார்கள் சஹாபாக்கள். அந்த ஹிஜ்ரத் பயணத்தினுடைய தலைவர் யார் என்றால் ஜாஃபர் பின் அபி தாலிப். ரொம்ப பெரிய சிறப்புகள், ரொம்ப பெரிய ஒரு மேன்மையான சஹாபி இவர்கள். இவர்களுடைய வரலாற்றை பற்றி தனியாக பேசணும், அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கிறது. குறுகிய காலத்தில் அல்லாஹ் சில நபர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு தருவான். கொஞ்ச காலம்தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களால செஞ்ச சாதனைகள், அவர்களுடைய வேலை, அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய ஆளுமை திறன், இதெல்லாம் வெளிப்பட்டிருக்கும், எக்கச்சக்கமாக வெளிப்பட்டிருக்கும் குறுகிய காலகட்டத்தில். அந்த மாதிரி மொத்தமே ஜாஃபர் ரலியல்லாஹு 41 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. ரொம்ப பெரிய சிறப்புக்கு சொந்தக்காரர். கடைசியில் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானார்கள். ஹைர். ஜாஃபர் ரலியல்லாஹு எத்தியோப்பியா நாட்டுக்கு போயிருக்காங்க ஹிஜ்ரத் செஞ்சு. இதுக்கு பின்னாடியே துரத்திக்கிட்டு வர்றாங்க. யார் அப்படின்னா, மக்காவினுடைய குஃபார்கள், எதிரிகள் 2 பேரை அனுப்பி எப்படியாவது இது போனவங்களை கையும் களவுமா பிடிச்சிட்டு வந்துடணும். அவங்க அங்கேயும் நிம்மதியாக இருக்கக்கூடாது, நம்மகிட்ட தான் இருக்கணும், நம்ம தான் போட்டு அவங்கள போட்டு படாத பாடுபடுத்தணும் அப்படின்ற எண்ணத்தில்
அனுப்பி வைக்கிறாங்க 2 பேர்த்தையும். அல்லாஹு தஆலா அதற்கு பிறகு அந்த 2 பேர்த்துக்கும் ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்தான். நான் இப்போ செய்தியை சொல்ல வர்றேன். இந்த 2 பேரும் போய் நிறைய கிஃப்டெல்லாம் கொண்டு போயிட்டு அந்த மன்னருக்கு கொடுத்துட்டு, எங்கள் ஊர்லேருந்து உங்கள் ஊருக்கு ஒரு கூட்டம் வந்திருக்குது, அவங்கள சும்மா விடாதீங்க, எங்களோட அனுப்பிடுங்க, இங்கே இருந்தாங்கன்னா உங்களையும் கெடுத்துருவாங்க, நீங்கள் பின்பற்றக்கூடிய விஷயத்தையும் அவங்க குட்டிச்சவர் ஆக்கிடுவாங்க, எங்களோட அனுப்பி வச்சிருங்கன்னு சொல்லி இந்த 2 பேரும் அப்படி காதில் போய் ஊதுனாங்க. அந்த மன்னர் விவரமானவர். அந்த மன்னருக்கு பெயர் நஜ்ஜாஷி. சும்மாலாம் அனுப்ப முடியாது, கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விவரம் கேட்டுட்டு தான் அனுப்புவேன். அங்கிட்டு இங்கிட்டும் கேட்குறத வச்சு நம்ம பேச முடியாது, முடிவெடுக்க முடியாது. அது ஒரு சிறந்த ஆளுமை திறன் மிக்கவர் செய்யக்கூடிய வேலை அல்ல. ஒரு பிரச்சனை என்றால் இங்கே 4 செய்தி வரும், அங்கிட்டு 4 செய்தி வரும், அப்படியே கேட்டுட்டு முடிவெடுத்துடக்கூடாது. அலசி ஆராய்ந்து இதன் உண்மைத்தன்மை என்ன என்பதை கண்டறிந்ததற்கு பிறகுதான் முடிவுக்கு வர வேண்டும். இதை அந்த மன்னர் தெளிவாக விளங்கியிருந்தார். உங்கள் சொல்லலாம் கேட்டுட்டு அனுப்ப முடியாது. நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டீங்கன்னா, நிறைய கொண்டு வந்து அன்பளிப்பு தந்துட்டீங்கன்னா உங்களை மயங்கிடுவேன்னு நினச்சிட்டீங்களா? முடியாது. அவரை கூப்பிட்டு விசாரிப்பேன். கூப்பிட்டாரு. ஜாஃபர் ரலியல்லாஹு போனாங்க. விவரம் என்னப்பா சொல்லுன்னாங்க. ஒரு பெரிய உரை, ஒரு சிறப்பான உரை, இஸ்லாமிய வரலாற்றில் ஆற்றப்பட்ட மிக அற்புதமான முறை. நீங்கள் வேண்டுமானால் கூகுளிலே போய் சர்ச் பண்ணும் பொழுது ஜாஃபர் ரலியல்லாஹு பேசின உரை என்று போடுங்கள். அதில் ஆங்கிலத்திலும் வருகிறது, அரபியிலும் வருகிறது, நிறைய மொழிகளில் அது உங்களுக்கு கிடைக்கும். அது இன்ஷா அல்லாஹ். நான் சுருக்கத்தை சொல்கிறேன். அந்த உரையிலே அப்படியே நஜ்ஜாஷி மன்னர் சொக்கி போய்விட்டார். என்ன அற்புதமான ஒரு வழிகாட்டுதல்! இந்த மனிதரையா நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று சொக்கிய அந்த மன்னர், அந்த முகம்மதுன்னு சொல்றீங்களப்பா, அவர் ஏதாவது வேத செய்தி கொண்டு வந்திருக்காரா, ஓதி காட்டம் ஏதாவது இருந்தா அப்படின்னு சொன்னார். ஜாஃபர் ரலியல்லாஹு அப்பொழுது ஓதி காட்டிய வசனம் தான் இன்னைக்கு நம்ம ஓதன மரியம் அத்தியாயம். மரியம் அத்தியாயத்தினுடைய முதல் 5-6 வசனங்களை ஓதினாரு. இந்த ஆயத்தை ஓதன உடனே நஜ்ஜாஷி மன்னர் கண்ணிலிருந்து பொல பொல பொலன்னு தண்ணி கொட்டுது. இந்த வசனங்களை கேட்டவுன்னு அவரால் ஜீரணிக்க முடியல, உடல்லாம் நடுங்குது. அவர் நீல தாடி வைத்திருந்தாராம். வரலாற்றில் எழுதுறாங்க, அவர் தாடி நினைந்து தாடியிலிருந்து தண்ணி சொட்டியதாம். அப்போ எவ்வளோ தான் அழுதுருப்பான்னு பார்த்துங்க. இந்த வசனங்களை கேட்டுவிட்டு அழுதார். இன்னும் கொஞ்சம் ஓதுனாங்க ஜாஃபர் ரலியல்லாஹு. கடைசியில் சொன்னார், சத்தியம் சத்தியம், இந்த வேத செய்தியை எங்கிருந்து வந்தது என்று நான் புரிந்து கொண்டேன். மூசாவுக்கு எந்த செய்தி வந்ததோ அதே ஒளியிலிருந்து தான், அதே விளக்கிலிருந்து தான் முகம்மதிற்கும் செய்தி வந்திருக்கிறது என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏக இறைவன் அல்லாஹ் தான் அவன் கொடுத்த செய்தி தான்றதை ஒத்துக்கொண்டார். வந்தவர்கள் 2 பேரும் பின்வாங்கி போனார்கள். அந்த வரலாறு இன்னும் நீளுகிறது. இங்கே நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், மரியம் அத்தியாயம் என்பது ஒரு மகத்தான ஒரு நாட்டினுடைய மன்னரினுடைய கல்பையே உலுக்கிறது. மன்னரின் கல்பை உலுக்கியது, கல்பை மாற்றம் ஏற்படுது. வரலாற்றில் எழுதுறாங்க, இந்த அத்தியாயத்தை கேட்டார், சிந்திக்க தொடங்கினார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை நோக்கி அவருடைய பார்வை நீண்டது. ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ரசூலுல்லாஹ் அவருடைய வஃபாத்துக்காண்டி ஜனாசா தொழ வச்சாங்க எல்லாம் வருது. அந்த அளவுக்கு சிறப்பான அத்தியாயம் மரியம் அத்தியாயம். மரியம் அத்தியாயத்திலே எக்கச்சக்கமான செய்திகளை அல்லாஹ் சொல்கிறான். முதல் செய்தி, இன்னைக்கு சமூகத்துக்கு தேவையான செய்தி, ஜக்கரியா நபியை பற்றி அல்லாஹ் சொல்றான். ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. தன் அடியார் ஜக்கரியாவை பற்றி பேசக்கூடிய சில விஷயங்கள் இது என்று அல்லாஹ் துவங்குகிறான். ஜக்கரியா என்ன கேட்டார்? இறைவா, எனக்கு சந்ததி இல்லை ரப்பே, எனக்கு சந்ததியை கொடு. நான் வயதாகி போய்விட்டேன், என்னுடைய எலும்புகள் எல்லாம் அப்படியே ஆட்டம் கண்டு விட்டது. என் மனைவி மலடி என்று பெயர் எடுத்திருக்கிறாள். என் தலைமுடியெல்லாம் நரைத்து வெளுவெளு என்று ஆகிவிட்டது. 4 காரணம் சொல்றாங்க ஜக்கரியா நபி. 4 காரணத்தினாலே எனக்கு குழந்தை இல்லை, உலகம் என்னை குழந்தையற்றவர் என்று சொல்லுகிறது. ஆனாலும் நான் உன் மீது இருக்கிற நம்பிக்கை இழக்க மாட்டேன். எலும்புலாம் போச்சு, பலகீனமாகி போயிட்டேன். 2வது முடியெல்லாம் வெளுத்து போய் நல்ல வயோதிகம் அடைஞ்சிட்டேன். என் வீட்டுக்காரியை எல்லாரும் மலடின்னு சொல்றாங்க. மட்டுமல்ல, நான் அப்படியே ரொம்ப பலவீனப்பட்டவனாக இருக்கிறேன். எனவே எனக்கு வயசும் கூடுதலாக ஆகிவிட்டது. ஆனால் நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன், நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று வல்கட்டாயமாக கேட்டார். அல்லாஹ் கொடுத்தான். உலகத்திலே ஆச்சரியமான குழந்தை. பொதுவாகவே குழந்தை பிறந்த உடனே என்ன செய்வாங்க? முதல்ல ஒரு தண்ணியை தொட்டு வாயில் வச்சுட்டு பிஸ்மில்லா சொல்லி முகம்மதுன்னு பேரை வைப்போம். அதுக்கடுத்து ஒரு குறிப்பிட்ட நாளை ஒதுக்கி அந்த பிள்ளைக்கு ஒரு பேரை சூஸ் பண்ணி அதுக்கடுத்து அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிற விழான்னு சொல்லி ஒரு வைப்போம். அப்படி தானே? உலகத்துக்கு வந்த பின்னாடி தான் பேர். ஆனால் அல்லாஹுவினால் பெயர் வைத்து தரப்பட்ட ஒரு நபர் உண்டு என்றால் அது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறந்த பிள்ளை தான். யஹ்யா அப்படின்னு அல்லாஹ்வே பேர் வச்சு கொடுத்தான். இதுவரை உலகத்தில் யாருமே இந்த பேர் வைக்கல, உங்கள் பிள்ளைக்கு நானே வச்சு கொடுக்குறேன்னு அல்லாஹ் சொன்னான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் குழந்தை கொடுத்த செய்தியை முதல் செய்தியாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். இங்கே நமக்கான செய்தி,
இன்று நம்மிலே பல தம்பதிகள் ஒரு சில ஆண்டுகள் கழிந்ததற்கு பிறகு குழந்தை இல்லை, நமக்கு சந்ததிகள் இல்லை என்பதனாலே நிராசையாகி விடுகிறார்கள். நிராசையாகவே கூடாது. அல்லாஹ் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கான் தெரியுங்களா? அந்த மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு இஸ்மாயில் அலி இஸ்லாம் எப்பொழுது பிறந்தார்கள்? அவர்களின் வயோதிக காலத்திலே பிறந்தார்கள். ஜக்கரியா அலி இஸ்லாம் இந்த வரலாற்றிலே வருகிறதே, முடியெல்லாம் வெளுப்பாகிவிட்டது, உடம்பெல்லாம் பலவீனப்பட்டு போய்விட்டது, பெரியவர் என்கின்ற பெயரை எடுத்து விட்டார். அந்த காலகட்டத்திலே நம்பிக்கை இழக்காமல் தொடர்ச்சியாக கேட்டதினாலே அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை வழங்கினான். எனவே குழந்தையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை இழக்கக்கூடாது, தொடர்ச்சியாக ரப்பிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் நமக்கு என்ன குழந்தையை தருகிறானோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில பேர் நினைப்போம் பொம்பளை பிள்ளை வேணும்னு, ஆனால் ஆம்பளை பிள்ளையா அவங்களுக்கு பிறக்கும். சில பேர் நினைப்பாங்க ஆண் குழந்தை வேண்டும் என்று, பெண் பிள்ளையாக வரிசையாக பிறக்கும். சில நபர்களுக்கு அல்லாஹ் ரெண்டையும் கலந்து கொடுப்பான், ஆணு பெண்ணு கலந்து கொடுப்பான். எது கொடுத்தாலும் ஏற்றுக்கணும். ஏன்னா தர்றது ரப்பு, தராதவங்களுக்கு தான், இல்லாதவங்களுக்கு தான் அதனுடைய வலியும் வேதனையும் கஷ்டமும் தெரியும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான், கொடுத்ததை ஏற்றுக்கணும். ஆயிஷா அம்மாவுடைய வரலாற்றில் ஒரு செய்தி வருது. அந்த காலத்தில் மக்கள் குழந்தை பிறந்த உடனே என்ன பிள்ளை இல்லை பிள்ளை கேட்பாங்களாம். இப்போ கேட்குறமல்ல, அதே மாதிரி கேட்பாங்களாமா. அதில் ஆயிஷா அம்மா சொல்லுவாங்கன்னா என்ன பிள்ளைன்னு கேட்குறது முதல்ல விடுங்க. ஆண் பிள்ளை பெண் பிள்ளை எல்லாம் அல்லாஹ் தர்றது. நல்ல பிள்ளையா இருக்கான்னு பாருங்க. முதல்ல வந்திருக்கக்கூடிய பிள்ளை கைகால் சலாமத்தா இருக்குதா, உள் உறுப்புகள்லாம் செயல்பட்டு இருக்குதா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் புள்ள இருக்குதா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க அல்லாஹ்க்கு. அது என்ன பிள்ளையா இருந்தால் என்ன, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் எல்லாம் தர்றது அல்லாஹ் அல்ல. நீங்க ஏன் என்ன பிள்ளை என்று இப்படி பதறுகிறீர்கள் என்று ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா சொன்னதாக செய்தி இருக்கிறது. அப்போ பிள்ளையை வேண்டுபவர்கள் அல்லாஹ்விடத்தில் தொடர் பிரார்த்தனை செய்ய வேண்டும். கிடைத்தது எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்கிறார். அடுத்து ஒரு செய்தி, அடுத்து இந்த மரியம் சூரா சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? மரியம் அலை இஸ்லாமுடைய தாயார் செய்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்தான். பொதுவாகவேங்க அத்தாவும் அம்மாவும் பிள்ளைகளுக்கு என்ன துவா செய்கிறோமோ அதை அப்படி பழிச்சிடும். எனவே நல்ல துவாக்கள் செய்யணும். ராசா நீ நல்ல புள்ள, நீ உயர்ந்த புள்ள, அல்லாஹ் உன்னை இப்படிலாம் ஆக்குவான், நீ பெரிய பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்னு சொல்லி துவா செய்யணும். நீ உருப்புறியா, நீ உருப்புற மாதிரியே தெரியுது உன் முகத்தை பார்த்தா, நீலாம் உருப்ப மாட்டேயா, நீ இப்படி தான் அம்பா போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு விதமாக அவனை தாழ்வு மனப்பான்மைக்கு ஏற்படுத்தக்கூடிய ரீதியில் பேசவே கூடாது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உலகமே ஒருவருடைய குரலுக்கு மயங்கி சொக்கி இருக்கிறது. யாருடைய குரல் சொல்லுங்க பாப்போம். திருக்குரான் ஓதினால் அப்படியே அவருடைய குரலிலே லயித்து போகிறோம். மக்காவினுடைய தலைமை இமாம் ஷேக் அப்துல் ரஹ்மான் அஸ்-சுதைஸ் இன்னைக்கு கூட மக்கால இன்னைக்கு கரண்ட்ல தொழு வச்சுட்டு இருக்காரு தராவி. மிகப்பெரிய இமாம். அவர் இமாம் மட்டுமல்ல, சவுதி அரேபியாவுடைய ஒரு முக்கியமான அமைச்சர். அவர் அமைச்சர். ஹரமினுடைய எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா, ஹரம் விரிவாக்கம் பண்ணுறாங்க, அந்த விரிவாக்க பணியினுடைய குழுவின் தலைவர் அவர். நான் எதுக்கு சொல்ல வர செய்தியை சொல்கிறேன் கேளுங்க. அவர் ஒரு நாள் மக்காவிலே பயான் பேசுகிறார், மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றி கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு கதை சொல்கிறார். என்ன கதை அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான், சின்ன பையன். சின்ன பிள்ளைன்னா எப்போதுமே சேட்டை பண்ணுவோம், அதே மாதிரி அவனும் சேட்டை நிறைய பண்ணுவான். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளிகள் கூட்டம் வந்துச்சு. விருந்தாளிகள் வந்த உடனே அம்மா என்ன செஞ்சாங்க, நல்ல விதவிதமான சாப்பாடெலாம் சமைச்சு கொண்டு போய் பரிமாறணுன்ற எண்ணத்தில் வேகமாக அடுக்கலையிலேருந்து சாப்பாடு சமைச்சிட்டு இருக்காங்க. இந்த பையன் விளையாண்டுக்கிட்டே ஓடி போய் வெளியேந்து வந்தான். நிறைய கை நிறைய மண். அந்த மண்ணை கொண்டு வந்து என்ன செஞ்சான், சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த புது சாப்பாட்டில் தூக்கி போட்டு அதை கலக்கி விட்டான். மண்ணை தூக்கி சாப்பாட்டில் போட்டு கலக்கியாச்சு. இப்போ அவள் அம்மா எவ்வளோ கோவம், நம்மளால தான் என்ன சொல்லியிருப்பான், அவ்வளோதான், அது நடக்கிறதே வேற. அவள் அம்மா சொல்லிச்சான், அல்லாஹ் உன்னை மக்காவினுடைய ஹரமுக்கு இமாமாக ஆக்கட்டும் அப்படின்னு சொல்லிச்சான். ஓடி அப்படி ஹரமுடைய இமாமா உன்னை ஆக்கட்டும், ஓடுறா அப்படின்னு. இந்த செய்தியை சொல்லிட்டு இமாம் அப்படியே தேம்பி அழுகிறாங்க. யாரு? சுதைசி இமாம். அன்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன். அந்த கதையிலே வந்த சிறுவன் மண்ணை அள்ளி சாப்பாட்டில் போட்டானே, அந்த சிறுவன் வேறு யாரும் இல்லை, நான் தான் என்றான். நான் தான் தூக்கி போட்டேன். எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, நீ மக்காவுடைய ஹரமினுடைய இமாமா உண்டு. அல்லாஹ் அந்த துவாவை அல்லாஹ் கபூலாக்கி விட்டான். இன்னைக்கு நான் ஹரம் ஷரீஃபினுடைய இமாமாக இருக்கிறேன் என்று சொன்ன செய்தி சமீபத்தில் நிறைய வாட்ஸ்அப் குழுக்கெல்லாம் இது பரவச்சு. நான் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அன்பர்களே, பெற்றோர்கள் கேட்கக்கூடிய துவா அது வாழ்க்கையில் பலிக்கும். என்ன வேணாலும் சரி, நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி படிச்சிடும். ஜாருல்லாஹி ஜமக்ஷரின்னு ஒரு பெரிய இமாம் இருந்தாங்க. அவருக்கு பேர் ஜமக்ஷரி, ஆனால் அவருக்கு பட்ட பேர் என்ன தெரியுமா? ஜாருல்லா. ஜாருல்லான்னா அல்லாவுக்கு பக்கத்து வீட்டுக்காரன்னு அர்த்தம். நமக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்கலாம், அல்லாவுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் இருக்க முடியும். அவருக்கு பேரே இருந்தாங்க, பட்ட பேர் இருந்தான். ஏன்னா எப்போ பார்த்தாலும் காபாலே கிடப்பார், ஹரமை விட்டு வெளியே வர மாட்டார். இப்போ மக்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் என்னங்க அல்லாவுக்கு பக்கத்து வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பிரபலமானார், பெரிய மார்க்க மேதை அவர். ஆனால் அவருக்கு ஒரு கால் ஊனம், நொண்டி. அவர் நம்முடைய பாஷையில் சொன்னான். பாடம் நடத்திட்டு இருக்கா ஒரு நாள் மாணவர்கள் ஒரு நாள் சந்தேகம் கேட்டார்கள்.
பெரிய மாமேதையாக இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த கால் எப்படி ஊனமாச்சு, எப்படி நீங்கள் இப்படி ஆயினீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, சின்ன பிள்ளை என்றாலே விளையாட்டு பிள்ளை தானே, விளையாட்டு பருவம் தானே, அது குறை சொல்ல முடியாது. நீங்களும் நானும் அப்படி அதை கடன் தான் வந்திருக்கிறோம். யாரும் அப்படி ரொம்ப பத்தினியும் அப்படி 100% நல்ல பிள்ளையெல்லாம் இருந்து வரல. எல்லாரும் சேட்டை என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் இப்போ, இல்லையா? நான் சின்ன பிள்ளை, நல்லா விளையாடுவேன். எங்கள் வீட்டில் ஒரு குருவி வளர்த்துட்டு இருந்தேன். அவர் சொல்கிறார், ஒரு குருவி வளர்த்துட்டு இருந்தேன். அந்த குருவியை ஒரு நாள் கெட்டிட்டு அவுத்து விடலான்னு சொல்லி வேகமாக அந்த கைத்தை பிடிச்சி இழுத்த பார்த்தீங்களா, அந்த குருவியினுடைய கால் உடஞ்சி போச்சு. வேகமாக குருவி எம்புடு போட்டு இவ்வளோ போனால் இவ்வளோ தான் இருக்கும், அது கால் இம்புடுக்கான தான் இருக்கும். நான் இழுத்ததில் வேகத்தில் அந்த குருவியினுடைய கால் உடஞ்சி போச்சு. எங்கள் அம்மா பதறி துடித்து வந்து அந்த 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 காட்சியை பார்த்துட்டு சொல்லிச்சு, இந்த குருவியின் காலை நீ உடைத்ததை போன்று உன் காலை அல்லாஹ் உடைக்கட்டுன்னு சொல்லிச்சு. அது வேணும்னு சொல்லலை. எந்த பிள்ளையினுடைய காலாவது உடையட்டுன்னு அம்மா நினைக்குமா? நினைக்காது. இந்த வேகத்தில் பேசுகிற வார்த்தை, சில சமயத்தில் பேசுகிற வார்த்தை என்ன பேசணும்னு தெரியாது, எதையாவது கொட்டி தள்ளிடுவோம் கோபத்தில். சொல்கிறாங்க ஹஸரத் இமாம் ஜமக்ஷரி, நான் புகாரா தேசத்திற்கு, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அது மார்க்க கல்வியை தேடி நான் பயணித்து கொண்டிருந்தேன் ஒட்டகத்திலே. திடீரென்று ஒட்டகம் மிரண்டது, கீழே விழுந்து விட்டேன். விழுந்தவுடன் உடைந்த கால் தான், அதற்கடுத்து என்னால் ஒட்ட வைக்கவே முடியல. அப்படியே ஊனமாக தான் இன்னைக்கு வரை இருக்கேன். நான் எங்கள் அம்மா செஞ்ச துவா அப்படி படிச்சிருச்சு. நல்ல துவா செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாமின் தாயார் துவா செய்தார், நல்ல துவா செய்தார். என்ன துவா செஞ்சாங்க தெரியுமா? இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், எனக்கு ஒரு பிள்ளையை கொடு, அந்த பிள்ளையை நீ ஷைத்தானிலிருந்து பாதுகாத்துரு. அந்த பிள்ளையை மட்டும் பாதுகாத்தா போதாது, அந்த பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளையும் ஷைத்தானிலிருந்து பாதுகாக்கணும். இந்த துவா அப்படியே அல்லாஹ் கபூல் செஞ்சாங்க. உலகத்தில் இன்னைக்கு வரைய நீங்கள் ரிசர்ச், உலகத்தில் எந்த பாகத்தில் குழந்தை பிறந்தாலும் வெளியே வந்த உடனே என்னங்க செய்யும்? கீச்சுன்னு ஒரு சத்தம் போடும், அழுகும். அழுதாதான் புள்ள ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். பிறந்த உடனே என்ன கேட்குறாங்க? புள்ள அழுதுச்சா? அழுதுச்சு. பாத்ரூம் போச்சா? போச்சு. யூரின் போச்சா? போச்சு. நல்லா இருக்கு, கொண்டு போங்க. அழலைன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உலகத்தில் அழாத பிறந்த குழந்தை 2 குழந்தை தான். ஒன்று மரியம், இன்னொன்று ஈசா. அவங்களுக்கு பிறந்த ஈசா அழவே இல்லை. ஏன் அழுகுது? நம்ம கேட்டால் சொல்லுவோம், டாக்டர்ஸை கேட்டால் சொல்லுவாங்க, வயிற்றுல சூடாக இருந்துச்சுல்ல, உலகத்துக்கு வந்தவொடனே இந்த காற்று பட்டவன் அழுகுதுன்னு. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. வெளியே வந்தவொடனே ஷைத்தான் ஒரு குத்துவான், அவன் குத்த தாங்க முடியாமல் தான் பிள்ளைகள்லாம் அழுகுது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எல்லாரும் அந்த குத்து வாங்கியிருக்கோம். ஆனால் குத்து வாங்காத 2 பேர் யாருன்னா மரியமும் ஈசாவும். ஏன் அவன் குத்தலை, நெருங்கலை? அவங்க அம்மா செஞ்ச துவா. அவங்க அம்மா சொன்னாங்க, இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தானுடைய எந்த தீண்டும் என் பிள்ளைக்கும் அந்த பிள்ளையுடைய பிள்ளைக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படியே அல்லாஹ் ஆக்கிட்டானே. அப்போ 2வது செய்தி மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தியாயத்தில் நமக்கு கிடைக்கிறது, பெற்றோர்கள் நல்ல துவாக்களை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும், முன்னேற்றமான துவாக்களை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 3 துவாக்கள் இருக்கிறது அல்லாஹ் மறுக்கவே மாட்டான். அந்த 3ல் ஒன்று துஆ உல் வாலிதி அலா வலதிஹி, தன் பிள்ளைக்கு பெற்றோர் கேட்கக்கூடிய துவா என்றார்கள். நிறைய துவா செய்யணும் பிள்ளைகளுக்காண்டி, நிறைய பெற்றோர்கள் துவா செய்யணும். எதிர்த்தாப்புலையும் இருக்கும் பொழுதும் செய்யணும், நம்ம கண்ணுக்கு பின்னாடி இருக்கும் பொழுதும் செய்யணும். இதை இந்த மரியம் அத்தியாயம் கற்றுத்தருகிறது. அதே போன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் மொத்த ஆச்சரியத்தின் உருவம். ஆண் துணை இல்லாமல் குழந்தை பிறந்தது. எந்த ஒரு உதவியும் இல்லாமல் அல்லாஹ் கூரையை பித்துக்கொண்டு உணவு கொடுத்தான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுக்கு பிறந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமை குழந்தையாக இருக்கும் பொழுதே அல்லாஹ் பேச வச்சான். ஏன்னா ஊரும் உலகமும் சொல்லிச்சு, என்ன மரியம் ஆம்பளை துணை இல்லாமல் புள்ள பெற்றிருக்குன்னா அப்போ ஏதோ தப்பு பண்ணிருக்குன்னு அர்த்தம். கல்யாணம் முடியல, உனக்கு இன்னும் முறைப்படி கல்யாணம் ஆகலை, எந்த ஆணோடு நீ சேரலை, உன் வயிற்றுல எப்படி கரு வந்துச்சு, எப்படி குழந்தைய பெற்ற, ஊரு ஒன்று சொல்லவா வேணும்? ஒரு தீப்பொறி கிடச்சா போதும், அதை அப்படி பேனை என்னமோ ஆக்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஈரை பேனாக்கி பேனை, அந்த மாதிரி செய்கிற வேலையெல்லாம் செஞ்சிடும் இல்லையா ஊர் உலகமும். பேசுனாங்க அப்படி பேச்சு, உங்கள் அம்மா எப்படிப்பட்டாலும், உங்கள் அப்பா எப்படிப்பட்டாலும், நீ யாருடைய சகோதரி, ஹாரூனுக்கு சகோதரி, இப்படி போய் பண்ணிட்டிய மரியம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பதிலே பேசலை, வாயவே திறக்கலை. அல்லாஹ் சொன்னால் பிள்ளையை பார்த்து கை நீட்டி சொன்னான், அந்த குழந்தையை பார்த்து சொன்னாங்க இது பேசுன்னு சொன்னாங்க, சைக்கினை செய்தார்கள். மக்கள் கேட்டார்கள், இந்த குழந்தை எப்படி பேசும்? உலகத்தில் எங்க குழந்தை பேசிருக்கு? இந்த குழந்தை பேசும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. பேசியது அல்லாஹ் சொல்கிறான், கால இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப வஜஅலனி நபியா. நான் அல்லாஹினுடைய அடிமை, அல்லாஹ் எனக்கு வேதத்தை தரப்போறான், என்னை நபியா அல்லாஹ் ஆக்கிட்டான். அரண்டு போயிட்டாங்கல்ல மக்கள்லாம். அப்போ அல்லாஹ் கொடுத்த பெரிய அதிசயம் அத்தாட்சி. இப்படி எக்கச்சக்கமான அத்தாட்சிகளை, அதிசயங்களை மரியம் என்கின்ற அத்தியாயத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான். இப்படிப்பட்ட பத்தினி பெண்களாக, மிகச்சிறந்த இபாதத் மிக்கவர்களாக
முன்மாதிரியான பெண்களாக நம்முடைய வீட்டு பெண்களும் ஆக வேண்டும். அதை தான் குர்ஆன் சொல்கிறது. மூமினான பெண்களுக்கு முன்னுதாரணம் யார்? 2 பெண்களை அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று ஃபிரௌனின் மனைவி ஆசியா, இன்னொன்று இம்ரானின் மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேரும் மூமினான பெண்களுக்கு முன்னுதாரணம் என்கிறான். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட முன்னுதாரணமான பெண்களாக வாழக்கூடிய தௌஃபீக்கை நம்முடைய இல்லத்து பெண்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவா அனில் ஹம்துலில்லாஹ்.